5 அப்பத்தை 2 பேரையும் பெருக பெருகின இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையில் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான உயிருள்ள வார்த்தை யாத்திராகமம் 23:25. அவர் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொல்றாரு, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு சரீரத்தில் பலவீனம் வராமல் இருக்கணுமா? சரீரம் திரும்ப வாழ இதை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? சரீர காண்டாமிரத்துக்கு உண்டான உத்த பலன் வேண்டுமா? ஏசப்பா நம்ம சாப்பிட்ற அப்பத்தையும் நம்ம சாப்பிட்ற தண்ணீரையும் அவர் ஆசீர்வதித்தாலே அந்த ஆசீர்வாதமான ஆகாரமே நம்மளுக்கு ஒரு பலனை கொடுத்துரும். ஆகாரத்தில் ஆசீர்வாதம் உள்ள ஆகாரம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இல்லாத ஆகாரம் இருக்கிறது. புரியுது உங்களுக்கு? ஆனால் கர்த்தர் ஆசீர்வாதத்தர் ஒழிய அவர் வேதனை கூட்ட மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உணவுலையும் பார்த்துக்கொள்ளுங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஆசீர்வாதம் இருக்கணும். அப்போ அவர் சொல்கிறாரு, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். அப்போ நான் அவர் ஆசீர்வதித்த தண்ணியை குடிச்சு பாருங்கள், அவர் ஆசீர்வதித்த ஆகாரத்தை சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் உடம்பு திடாகாரத்தமாக இருக்கும், எந்த நோய் நொடி வராது. எத்தனையோ ரோட்டில் வைக்கிற எத்தனையோ கண்ட உணவுகளை வாங்கி சாப்பிட்டு எத்தனையோ விளைவினங்களை வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, நான் சாப்பிட்ற இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்கப்பா, நான் இந்த குடிக்கிற தண்ணீரை ஆசீர்வதிங்கப்பா, இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள். ஒரு தண்ணியை குடித்தாலும் ஏசப்பா ஆசீர்வதிங்கப்பா, சாப்பிடும்போது ஏசப்பா ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு ஜெபிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு நோய் நொடியே வராது. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வேலையும் கூட அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவர், யாரெல்லாம் சாப்பாடு சாப்பிடும்போது ஜெபம் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் தண்ணி குடிக்கும்போது ஜெபம் பண்ணுறாங்களோ, அந்த ஜெபத்தை கேட்டு அதை ஆசீர்வதித்து ஆண்டவர் பெருக பண்ணுங்க, நோய் நொடி இல்லாமல் காத்துக்கொள்ளுங்க, சுகத்தால் பலத்தால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை.